தாழ்ப்பாளானது ஒரு சிறிய அமைப்பு, ஒரு கருவி. ஆனால் அதன் பயனோ மிகச் சிறந்தது. இரு உலகங்களுக்கும் இடையிலான எல்லையை அது தீர்மானிக்கிறது. ஒருவரை உள்ளிலும் மற்றொருவரை வெளியிலும் தனித்து விடுகின்றது இத்தாழ்ப்பாள். ஒருபுறம் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் ஒருவருக்கு வழங்குகிறது, மறுபுறம் ஒருவரை ஓர் உட்புற எல்லைக்குள் முடக்குகிறது. வலுவானதும் பலம் வாய்ந்ததுமான தாழ்ப்பாளானது கேட்கிறது, உங்களை ஏன் அறையின் உள்ளில் பூட்டிக் கொண்டுள்ளீர்கள்? கதவை திறந்து இவ்வுலகத்தை பாருங்கள். பறவைகள், நீல மலைகள், வயல்கள், பள்ளத்தாக்குகள், மரம் செடி கொடிகள், பிற பிரம்மாண்டமான படைப்புகள் உங்களுக்கென காத்திருக்கின்றனவே, அவற்றை காண வேண்டாமோ மனிதரே? மனிதர்கள் நாமும் பல நேரங்களில் பிறரின் அவசர தேவையின் போது இத்தாழ்ப்பாளைப் போல உள்ளில் நம்மை தாழ்ப்பாளிட்டு வாழ்ந்து வருகின்றோம். அவர்கள் நம் தாழ்ப்பாள் திறக்கப்படுவதற்காக நம் உடலாகிய இல்லத்தின் முன் காத்திருக்கிறார்கள். சக மனிதர்களை நமக்கு வழங்கப்பட்டுள்ள நேரத்திற்குள்ளும் வரலாற்றிற்குள்ளும் அனுமதிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பது நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. தாழ்ப்பாளை திறப்பது என்பது ஒரு வகையில் அடுத்தவரிடம் சரணடைவது, தன் நிலையை கரைப்பது போன்றது. நான் என்ற அகங்காரம் மறைகின்றது. அது மட்டுமல்லாமல் திறந்த மனதுடன் நாம் இருப்பதால் அடுத்திருப்பவரின் அழைப்பிற்கு மட்டுமின்றி மானிட குலத்தின் ஆழ்ந்த கூக்குரலுக்கும் நாம் செவி சாய்க்கின்றோம். வாழ்வின் சுவாசத்தையே நாம் நம் ஊனில் உள்வாங்க அனுமதித்து விட்டோம் என்பதை உணர்கின்றோம். தாழ்ப்பாளை திறப்பதென்பது நாம் இருக்க பற்றி கொண்டவற்றை விட்டு கொடுத்து அறியாதவற்றை அரவணைத்துக் கொள்வது போலாகும். ஏனெனில் தெரியாத அறியாத நிலையில் இருந்துதானோ ஒருவேளை நம் உண்மையான நிலையை அறிய ஆரம்பிக்கின்றோமோ என்பதை இத்தாழ்ப்பாள் சிந்திக்க வைக்கிறது. நன்றி. மீண்டும் மற்றொரு தத்துவ சிந்தனையோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.